ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ARTNPC அகாடமி. ஸோ நம்ம இனிமேல் டெய்லி ஒன் மேக்ஸ் சம் ஏதாவது ஒரு டாப்பிக்லேருந்து மேக்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை சால்வ் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் சம் தான். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஷார்ட்கட்லையும் பார்க்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்டாகவும் ஃபார்முலா பேசிஸ்லையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 சிலந்திகள் 5 வலைகளை 5 நாட்களில் பின்னினால் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னி முடிக்கும்? ஸோ இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் கொஷின் தான். இதை வேணால் டைப் மாற்றி மாற்றி கேட்பாங்க. சிலந்தி வலைன்னு கேட்பாங்க, இல்லை அப்படின்னா பூனை எலியை கொன்றதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ 5 சிலந்தி 5 வலைகளை 5 நாட்களில் கொன்றால் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னி முடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே நம்பரே வருது. ஸோ மூணுமே ஒரே நம்பராகவே இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு கண்ண மூடி நீங்கள் போட்டலாம். ஃபஸ்ட்டு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வருது அப்படின்னாலே ஃபஸ்ட்டில் அதாவது எல்லாமே சேமாகவே இருக்கும், சேம் நம்பர்ஸாகவே இருக்கும், உங்களுக்கு கொஷினுமே சேம் நம்பர்ஸாகவே இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டில் எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ஸோ கண்ணு மூடிட்டு போட்டலாம். ஸோ இது நம்ம டீட்டெயில்டாக ஃபார்முலா பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா M1 D1 T1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 T2 டிவைடட் பை W2. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஒன்றுமே இல்லை. M1 அப்படின்னா மென் ஒன், அதாவது ஆட்கள். ஸோ M1 D1 T1 W1நாலே ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது. M2 D2 T2 W2நாலே செகண்டில் கொடுத்துருக்க டேட்டா. ஸோ M1 அப்படின்னா மென் ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் எத்தனை ஆட்கள் கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த இடத்துல சிலந்திகள் தான் நம்ம ஆட்கள் எடுத்துக்கணும். M1 அப்படி சொல்லிட்டு. ஸோ 5 கொடுத்துருக்காங்க. D1 எத்தனை கொடுத்துருக்காங்க? D1னா டேஸ். ஸோ டே 1. ஸோ ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்க டேட்டா எத்தனை? டேஸ் 5 நாட்கள் கொடுத்துருக்காங்க. T1னா டைம். ஸோ இதில் வந்து டைம் கொடுக்கல. ஸோ கொடுத்தா எடுத்துக்கோங்க, கொடுக்கலாம் தேவையில்லை நமக்கு. ஸோ அண்ட் தென் W1னா வேலை. ஸோ இந்த இடத்துல வேலை என்னது? வலைகளை பின்னுறது தான் வேலை நமக்கு. ஸோ இப்போ எத்தனை வலைகள் பின்னிருக்காங்க? ஸோ 5 வலைகள் பின்னிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து M1 D1 T1 W1 முடிஞ்சிச்சு. ஸோ M2 எடுங்க. ஸோ செகண்ட் எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்க? செகண்டாக கொடுத்துருக்க ஆள்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி. ஸோ அப்போ M2 வந்து 1. D2 டே செகண்டில் எத்தனை கேட்டிருக்காங்க? அதான் கொஷின். ஸோ அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ T2 நமக்கு இதுலேயும் தேவையில்லை. ஸோ கேட்கலனாலும் தேவையில்லை, நமக்கு இது தேவையில்லை. W2 என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை வலை பின்ன சொல்கிறாங்க? ஒரு வலை தான் பின்ன சொல்கிறாங்க. ஸோ W2 நமக்கு 1 தான். ஸோ இது அப்படியே இந்த டேட்டாவில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ M1 வந்து 5, D1 5, T1 கிடையாது. ஸோ தேவையில்லை. W1 5 ஈக்குவல் டு M2 1, D2 தான் கொஷின் எக்ஸு, T1 நமக்கு கேட்கல, தேவையில்லை. W1 1. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ 5 அடிபட்டுரும். ஸோ 1 அடிபட்டுரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அவ்வளோதான். இதை ஃபார்முலா பேசிஸில் போடணும் அப்படின்னா ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். மேக்ஸிமம் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா இல்லாமல் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஃபார்முலாவை இன்னொரு பேசிஸ்லையும் போடுவாங்க. இந்த W1 கீழே போடாமல் ஸோ சைடில் போடுவாங்க. எப்படின்னா M1 D1 T1 W2 ஈக்குவல் டு M2 D2 T2 W1 இப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ காரணம் ஒன்றும் கிடையாது. வந்து இந்த கீழே இருக்க டிவைடர் வந்து குறுக்கு பெருக்கு பண்ணியிருந்தாங்கன்னா பக்கத்தில் போயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் ஒன்று தான், இந்த ஃபார்முலா ஒன்று தான். 2 ஃபார்முலா ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் இப்படி சில பேர் படிச்சிருப்பீங்க, இப்படி சில பேர் படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி இந்த ஃபார்முலா படிக்காமல் இருந்துக்க மாட்டீங்க டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறவங்க. சரி, ஓகே. ஸோ இவ்வளோ தான். இதை வந்து ஷார்ட்கட்டில் போனோன்னா ஒன்றுமே கிடையாது. சேம் டேட்டா கொடுத்துருப்பாங்க, கீழேயும் சேம் டேட்டா கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா டேஸ் மட்டும் தான் இதில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ஷார்ட்கட்டில் போனோம்னா அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் 10 பூனைகள் 10 எலிகளை 10 நாட்களில் கொன்றால் ஒரு பூனை ஒரு எலியை எத்தனை நாளில் கொள்ளும்? ஸோ ஷார்ட்கட்டில் போனோம்னா அப்படி தான். ஸோ 10 10 10 1 சொல்லி சேம் டேட்டா வருங்களா? அப்போ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்க? டேட்டு 10 நாட்கள் கொடுத்துருங்க. அப்போ இது ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபார்முலா அதாவது ஷார்ட்கட்டில் போனோம்னா இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக ஒரு செகண்டில் முடிச்சிடலாம் கொஷினை. நீங்கள் ஃபார்முலா பேஸ் போடுறீங்கன்னா அவ்வளோதான். ஸோ M1 வந்து 10, M2 10, சாரி ஃபார் தட், M1 10, D1 10 அண்ட் தென் W1 10. இங்கே வந்து இங்கேயும் அதே தான், நமக்கு டைம் கொடுக்கல. ஸோ M2 1, D2 தான் கொஷின், W1 சாரி ஃபார் தட் W2 1. அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10. அவ்வளோதான். நீங்கள் ஃபார்முலா பேசிஸில் போனாலும் அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு 10 செகண்டுக்குள்ளே தான் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்றுனா எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும். நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தெரியாது. டக்குன்னு டைம் போகிறதே தெரியாது, முடிச்சிடலாம் டக்குன்னு. ஸோ இது நெக்ஸ்ட் ஒன். இது உங்களுக்கான கொஷின் கைஸ். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 7 சிலந்திகள் 7 வலைகளை 7 நாட்களில் பின்னினால் 2 சிலந்தி 2 வலையை எத்தனை நாட்களில் பின்னி முடிக்கும்?
ஸோ இதுவுமே அதே கொஷின் தான். ஸோ அங்கேனா எப்பயுமே நீங்கள் இதுவரை பார்த்தது எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தாலுமே அப்படி தான் இருந்திருக்கும். ஒரு சிலந்தி ஒரு வலைன்னு தான் சொல்லி முடிச்சிருப்பாங்க. நம்ம இங்கே 2 சிலந்தி 2 வலைன்னு சொல்லி முடிச்சிருக்கோம். ஸோ கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்கட்டில் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லை அப்படின்னா ஃபார்முலாவில் போடுங்க. ஷார்ட்கட்டில் போட்டால் வேணால் தப்பாக வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா என்றைக்குமே சரி தப்பு வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலாவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஸோ ஷார்ட்கட்டை விட நமக்கு எப்பவுமே ஃபார்முலா தான் கை கொடுக்கும். ஏன்னா நம்ம வைக்கிற ஃபார்முலாவில் இது வந்து பேசிக்காகவே இந்த ஃபார்முலா தான். ஸ்ட்ரக்சர் நீங்கள் எப்படி எந்த கணக்கு எப்படி கேட்டாலுமே சரி மாறி போகிறதில்ல. ஸோ அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபார்முலாவை அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி போட பாருங்கள். ஸோ காரணம் மேக்ஸ் எல்லாருமே போடுவாங்க, யார் சீக்கிரம் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. ஸோ ஓகே கைஸ், ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.